மருமகளும் மருமகனும் செய்கிற இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட மருமகனும் இல்லாட்டி கவலையாக இருக்குன்னு தானே. அப்போ அதனால் வந்து எங்களோட மருமகனும் மருமகளையும் நாங்கள் கூட்டி வந்துருக்கேன்னு கூட்டி வந்தால் செய்ய போகிறோம். வாங்க மருமகனும் பாருங்க எப்படி வராங்க. அந்த கட்டுப்புள்ளையாரு வீதியில வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு ஆர்ச் இருக்கு, அந்த தூண் கட்டிக்கிறாங்க, அந்த உள்ளுக்கு போகுது. அது லெஃப்ட் சைட்ல இருக்கிற கடை தான் அவட்ட கடை சுதன் ஷோப். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எப்படி இந்த சர்ப்ரைஸை பண்ணப்புற எங்களுக்கு தெரியாது. இன்றைய இந்த காணொலியில் நாங்கள் யாருக்கு எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் மனுஷன் சர்ப்ரைஸ் டெலிவரியோட யாருக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மாங்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாவுக்கு தான் நாங்கள் வந்து இந்த சர்ப்ரைஸை வந்து செய்ய போகிறோம். அது போயிட்டு அந்த கட்டுப்புள்ளையார் இதை வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்து தான் கடைக்குள்ள போவோம். அவன் தப்பனை பிடிச்சிடுவானு கூட. நான் கோயிலை விசாரிக்க வந்தேன் சொல்லி கழிச்சு தான் கடைக்குள்ள போவோம். அப்ப அவன் மதிக்க மாட்டான். ஓகே கோயில தான் எடுக்குவான். ஆளு தோறு நிற்கிறார், இந்த நிற்கார் ஆள் நிற்கிறார் அண்ணா எவ்வளவு தூரத்துல என்ன உள்ளுக்குள்ள கோயில் இருக்கு, கட்டுப்பிள்ளையார் கோயில். இதுல வரலாற்று சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? கட்டுப்பிள்ளையார் கோயில் யாரு யூடியூப் சொன்ன கடவுளையா தெரியுமே. மருமகன் டான்ஸ் ஆடணுமே என்ன கழுத்திலே தானே அது எம்டியா கலக்கடா பாய். ஏதாவது ஒரு தங்கமா போட்டதால பாருங்க. சரி இப்ப எல்லாருக்குமா சேர்த்து இப்ப நம்ம கேக்க விட்டுமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னென்ன கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இதுலயே வந்து பெரிய ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது, இந்த தயிர் செடிங்க பாருங்க. அது அவர் தயிராக விருப்பமா மதியா அண்டா. என்றும் ஆரோக்கியத்தோடும் நிறைவான தன்னம்பிக்கையோடும் உங்கள் வாழ்க்கையை வெல்ல இந்த பிறந்த நாளில் வாழ்த்தும் உங்கள் அன்பு மருமகள். சரியோ பாருங்க யாரு செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? கனடாவில இருந்து செஞ்சிருக்கணும். கனடாவில இருந்து மட்டும் தெரியும். அப்படி இல்லைண்டா அக்கா வந்து அங்க செஞ்சிருக்கணும். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவளை அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். கழுதாவளையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஆலயங்களில் ஒன்றான கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னாடி தான் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த காணொலியில் நாங்கள் யாருக்கு எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் மனுஷன் சர்ப்ரைஸ் டெலிவரியோட யாருக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மாங்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாவுக்கு தான் நாங்கள் வந்து இந்த சர்ப்ரைஸை வந்து செய்ய போகிறோம். யார் இந்த சர்ப்ரைஸை செய்ய சொன்னவங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கனடாவில் இருக்கக்கூடிய தனேஷ் அப்படின்ற அண்ணா. அதாவது இந்த நாங்கள் செய்ய போகிற நபரினுடைய மருமகளின் பெயர்களால் இந்த இதை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு தனேஷிகா துவாகரன் மருமகள் மற்றும் மருமகன் இவர்கள் வந்து இந்த சர்ப்ரைஸை செய்கிற மாதிரி வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பெயரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மாங்காட்டில் ஒரு கடைக்குள்ளே தான் வந்து இந்த ஐயா வந்து இருப்பாங்க. அவருக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 50 வயசு ஒரு 2 நாளைக்கு முந்தி போச்சு. அப்போ எங்களோடாக செய்யணும் பண்ணுறதுக்காக வந்து இந்த சர்ப்ரைஸை வந்து செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். காரணம் என்றால் அந்த அண்ணா, அதாவது அந்த தனேஷ் அண்ணா வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருந்தவர். என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு தம்பி ஏனென்றால் அவருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கும், சரியா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போன உடனே வந்து டக்குன்னு மதிக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் யார் இதை செய்திருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களோட
அவங்களோட குடும்பம் வந்து லண்டன் கனடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த ஐயாவோட குடும்பம் வந்து லண்டன் கனடான்னு இருக்காங்க. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கண்ணே செஞ்சு. இப்போ நாங்கள் வந்து டக்குன்னு வந்து மதிக்க மாட்டாங்க. அப்போ வந்து எங்களுடைய மருமகளின் மருமகள் அதாவது அந்த ஐயாவினுடைய மருமகனுடைய பெயரால் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ அதை தான் வந்து செய்ய போகிறோம். அடுத்து முக்கியமாக வந்து அவர் நேரடியாக போய் கதைக்குள்ளே வந்து அவர் வந்து கதைக்க மாட்டாராம். கவனம் பண்ண வாகனம் நேரடியாக போயிட்டு அந்த ஐயாவோட கதைக்குள்ளே கதைக்க மாட்டாராம். அப்போ பக்கத்தில் வந்து கட்டுப்பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்காம். அந்த கோவில் சம்மந்தமாக ஏதாவது கதைக்கிறமா அவர்கிட்ட கதைச்சு தான் வந்து இந்த சர்ப்ரைஸை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வீட்டில் வந்து இன்றைய தினம் வாய்ஸ் ஆஃப் பனுஷன் சர்ப்ரைஸ் டெலிவரியோடாக என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதுலேயே வந்து பெரிய ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறது, இந்த தயிர் செடிங்க பாருங்க. அவருக்கு அந்த தயிர் அந்த பழங்கஞ்சி அதெல்லாம் வந்து நிறைய விருப்பமானு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள் தயிர் சட்டியும் இப்போ நாங்கள் அவருக்கு வாங்கிட்டு போகிறோம். 2 தயிர் சட்டி இருக்குன்னு. இது எங்களோட ஓர்டர்லேயே வந்து முதலாவது ஒரு வித்தியாசமான ஓர்டர் தான் இந்த தயிர் சட்டி. பழஞ்சோறு முடிஞ்சால் கொண்டு போய் சொன்னவங்க. சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு சாக்லேட் பாஸ்கெட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது. 12 ஃப்ரேம் ஃப்ரேம் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க பார்க்கலாம். அடுத்த மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐயாவுக்கு வந்து ஒரு மாலையும் வாங்கி தந்திருக்காங்க. ஒரு தங்க செயின் ஒன்றும் ஐயாவுக்கு வந்து போட சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு தங்க செயின் போடுற அளவுக்கு மச்சான் வந்து அவரில் பாசம் போட்டிருக்காங்க, பாசம் வச்சுருக்காங்கண்ணே. அப்போ மருமகளும் வந்து செய்கிறாங்க. அப்போ இந்த மருமகனும் செய்கிற இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட மருமகனும் இல்லாட்டி கவலையாக இருக்குன்னு தானே. அப்போ அதனால் வந்து எங்களோட மருமகளையும் நாங்கள் கூட்டி வந்திருக்கேன்னு வந்தால் செய்ய போகிறோம். வாங்க மருமகனும் பாருங்க எப்படி வராங்க. என்னம்மா போமா. ஓகே, மருமகனும் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி செய்ய சொல்லிக்காங்க. இப்போ நாங்கள் போகிறோம் ரெடியா. அப்போ அங்கே போயிட்டு ஆட்டம்லாம் இருக்குது, ஆட்டம் பாட்டம் அப்போ அது வரைக்கும் கொஞ்சம் அதில் நீங்கள் வெயிட் பண்ணணுமா? சரியா ஓகே. அப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு அங்கே போயிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியலன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர்கிட்ட கதவுண்டா இப்போ நம்ம கோயிலை பற்றி கதைக்கிறோம், கழிச்சு தான் அவர்கிட்ட கேள்வி கேட்கணுமா? சரியா. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளுக்குள்ளே 2 ஷர்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 சரம், அடுத்த ஒரு டிஷர்ட்டும் இருக்குது. போன போக்கிலே வந்து அந்த உடுப்பையும் கொடுத்து என்ன போட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு சாத்தியமான தெரியலன்னு போய் பார்க்கலாம் என்ன மாதிரி செய்யப்படும் சொல்லிட்டு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லம் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க அங்கே போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஓகே வாங்க போவோம். ஓகே மகளே, இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு சவால் நிறைஞ்ச விஷயம். என்ன சவால்னு சொன்னால் வந்து நீ அவரை வந்து கதைக்க வைக்கிறது. அவர் இப்போ நேரடியாக போயிட்டு மைக்கெல்லாம் நீட்டிட்டு கமராவெல்லாம் நீட்டிட்டு போனால் டக்குன்னு வந்து கதைக்க மாட்டாராம். கொஞ்சம் கூச்ச சுபாவம் கூடையாமல் இருக்கு. அப்போ அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த கோவில் சம்மந்தமாக அவருக்கு அந்த கோவில் என்னாச்சுன்னா விருப்பமாம். அந்த கோவில் சம்மந்தமாக அவர் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் ஒன்று இருக்கும். அந்த கோவில் சம்மந்தமாக கதைச்சிட்டு அந்த கோவில் சம்மந்தமாக கதைக்க போக்கில் போயிட்டு தான் நம்ம வந்து இந்த சர்ப்ரைஸை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருந்தாங்க. அடுத்த இடத்தையும் வந்து போட்டிருக்காங்க. ஒரு கேட்போம் எவ்வளோதுலன்னு சரியா சொன்னா நாளைக்கு 9ல இருந்து 12 அப்புறம் 3ல இருந்து 9 நிப்பாரு. எப்படின்னு சொன்னா இங்க களவாஞ்சிக்குடியில இருந்து போகக்குள்ள மாங்காடு சாண்ட முதல் ஒரு கட்டுப்புள்ளியார் கோயில் சொல்லி வரும். கட்டுப்புள்ளியார் வீதி இருக்கு. அந்த கட்டுப்புள்ளியார் வீதியில வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு ஆட்சி இருக்கு. அந்த தூண் கட்டிக்கிறாங்க. அந்த உள்ளுக்கு போறது அது லெஃப்ட் சைட்ல இருக்கிற கடை தான் அவட்ட கடை சுதன் ஷாப். ஸோ அதுல அப்படி உங்களுக்கு அது அங்க கேட்டு பிடிபடாட்டி அவங்களோட அக்கா வந்து லண்டன்ல இருக்குது, தங்கச்சி கனடால இருக்கு, தம்பியும் கனடால இருக்கிறான், அப்பா அம்மாவும் கனடால இருக்கிறாங்கன்னு சொன்னார் தெரியும். அப்படி இல்லாட்டி அது போயிட்டு அந்த கட்டுப்புள்ளியார் இத வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துதான் கடைக்குள்ள போவான். அவன் தப்பனை பிடிச்சிருவானு கூட நான் கோயில விசாரிக்க வந்தான் சொல்லி கழிச்சுட்டான் கடைக்குள்ள போவோம். அப்ப அவன் மதிக்க மாட்டான். ஓகே கோயில தான் எடுக்குவான். ஓகே விளங்குதாவே. இந்த கோயில எடுக்க போற மாதிரி தானே போகணும். இப்ப சுதன் ஷாப் ஆள்ற போட்டோ இருக்கண்டியோ, இதான் வர்ற போட்டோ தெரியுதோ. அப்ப ஆளை பார்த்த மைக்கலாம் தானே. அப்போ காட்டுங்க மாங்காடுக்கு வந்துட்டு நாங்கள்
அவருக்கு அந்த ட்ரெடிஷ்னல் சாப்பாடு அதுதான் விருப்பமாம். அண்ணே வணக்கம், இந்த போய் கொண்டிருக்கோம். இந்த பாருங்க இடம் தெரியுதோ? மாங்காடி ஸ்கூல் தாண்டி போறோம். இந்த ஒரு கோயில் ஒன்று இருக்கு வழியில. அந்த ரோட்ல இல்ல, அது உள்ள இருக்குது. வழியில அந்த இது வச்சிருக்கு, போஸ்ட் வச்சிருக்கு வழியில. இதா அந்த இருக்கா? அது விஷ்ணு கோயில் இருக்குது. விஷ்ணு கோயில் இல்ல, பிள்ளையார் கோயில். வாருங்களா? அது செப்டம்பர் ஸ்டார்ட் வரும். அதாவது ஓகே ஓகே. அப்ப அதுல ஒன்று இருக்கு தானே? இந்த இருக்கு எங்க? கட்டப்பிள்ளையார் ஆலயம் பாருங்க. இதானே? இது கட்டப்பிள்ளையார் ஆலயம் கிடக்கல. ஓ, அப்ப இடத்துல கடை அந்த சைடுல கிடக்கு. அந்த தூணு பக்கத்துல கிடக்கு. அங்க பின்னுக்கு நான் வந்த வழியா? சுதன் ஷாப் கிடக்கு. சுதன் ஷாப் பண்ணனே பொறுங்க பாப்போமா இருக்கா? சுதன் ஷாப் பண்ணு. ஓகே ஓகே. இல்ல இல்ல அப்படி இல்லை, அவன் காட்டக்கூடா. இப்ப நம்ம ஆண்டா இறங்கி போவோம் 2 பேரும். சரியோ? இப்ப இவங்க மிக்கி உள்ள கறிக்கட்டும். வெயிட் பண்ண அப்ப வேற என்னன்னா அந்த கோவில் சேர்ந்த கதை கேட்கிற வழியை தான் போகணும். கோயிலை பத்தி சொல்லுங்க. ஆளு தோறு நிக்கிறார். இந்த நிக்கிறார் ஆள் நிக்கிறார். ஓகே மகளே, இப்போ என்ன அப்படின்னு சொன்னா என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, எப்படி இந்த சர்ப்ரைஸை பண்ண போற முன்னங்களுக்கு தெரியாது. போற போக்குல நடக்கணும் வேணே. போற போக்கில் நடக்கணும். வாங்க போவோம் ஃபர்ஸ்ட்டு. சரியா? இப்போ வாங்க. இதாண்டா சரியோ? இதான் வந்து கட்டுப்பிள்ளையார் ஆலயம். வெளியில் வந்து தூண் வச்சிருக்காங்கண்ணே. கோபுரம் இருக்கு. விஷயம் வந்து கதைக்கிறேன் ஆக்கள் தேவை. கொஞ்சம் சத்தமாக உள்ளாங்க. அண்ணா எவ்வளோ தூரத்தில் என்ன உள்ளுக்குள்ள கோயில் இருக்கு? கட்டுப்பிள்ளையார் கோயில். இதில் வரலாற்று சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? கட்டுப்பிள்ளையார் கோயில் யாரு? யூடியூப் சொன்ன கடவுளையா? தெரியுமே. இந்த கோயில் வரலாறு தெரியுமா? கோயில் பூஜாட்ட கேட்கறத விட நம்ம வெளியில கேட்டு போனால கண்ணை காட்டுங்க. கண் சரியா போயுது ஐயா. அது நம்மள இது ஓடாது. யூடியூப்ல போடுது பாக்குறோம். வெளிநாட்டு உதவி கடை சில்லறை கடை என்ன நாங்க வந்து நான் பார்த்து ஒரு இடத்த மைக்கில் கட்டுப்பிள்ளையார் இடத்துல பிஞ்சேரி நடந்த கைது போனா நல்லா இருக்கு மனே. நல்ல சிறப்பான கோயிலா மனே. மாங்காடு எவ்வளோ என்ன முடியுது? இதுக்கு மாங்காடு அங்கெல்லாம் செட்டி வாழங்கிறோங்க என்ன. தண்ணி போத்தல் இருக்காங்க. தண்ணி கூழ் தண்ணி போத்தல் பிள்ளைங்கள என்ன செய்யற நீ? கண் பிரச்சனை சரி வந்தா எல்லாம் சரி வந்துச்சு. சரியோ அண்ணே குடி. நல்லாக்கா அதுக்குள்ள இது கொஞ்சம் கலந்துச்சு. நல்லாக்கா தண்ணி மச்சான் அண்டை கட்டம் மச்சான் ஓந்தாச்சி படமா கடையில் அண்டை கட்டம் வேற எவ்வளவு ஆழமான நீங்க வீடியோ பாக்குறீர்கள்? மகளா எல்லாரும் மச்சாங்க என்ன பேரு?
தனே செலவேண்ணா கனடாவில் இருந்து நான் வீட்டையும் மறிக்கிறவன் கடவுளையா அப்ப வியாபாரம் அப்படி கடை கூட போகுது நீங்க எங்க எங்க பிறந்து வளர்ந்துடலாம் எங்க செட்டிவாளையம் அம்மா அப்பா எல்லாம் அம்மா அப்பா கனடா இருக்காங்க சவரங்கள்லாம் ஒரு ஆள் லண்டன் ஒரு ஆள் கனடானே ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா போறதுக்கு மகளுக்கு மங்களுக்கு போட்டேன் அவளுக்கு வயசு 23 என்னோட போட்டாங்க இல்லாட்டி போயிருக்கலாம் போயிருவேன் நான் போகலாம் அவங்க கொண்டு போயிடலாம் அம்மா அப்பா இருக்கிறபடியா விஷமும் இல்லை அவர் செத்தாக்கு நானும் அம்மாச்சி போகலாம் இவங்க கொண்டு போயிடலானே அப்ப நீ விட்டு விட்டு போவே இல்லாதானே ஒரு ஆளு கல்யாணம் கட்டி எல்லாம் இருக்குண்ணே செருப்பெல்லாம் செருப்பு இருந்து முழுதுங்கிறாப்ப மரக்கர் இருந்து எல்லா சகலம் இருக்கு வெண்ணோ அதெல்லாம் கொடுக்கணும் மக்களுக்கு உடல அன்றாடத்தை வெண்ணோ இன்னைக்கு போகுதோ பாஸ்ட் அதெல்லாம் கொடுக்கத்தான் நீங்கள் வருவீங்க வீட்டு பிரச்சனை தானே என்ன இல்ல என்ன போடுறதுல என்ன அதுதான் இருக்குண்ணே என்ன பேரும் கூட பேரு 10 பேர் நவரத்தின ராஜா நவரத்தின ராஜா சுதனண்டா தான் போட்டு அடிச்சு மேரகிரி போட்டுறாப்ப பாருங்க சுதன் சோப்பன் ஓண்டா பாய் ஓகே ஓகே சுதன் சொல்லுவாங்க உங்களே இங்க உங்களோட மாங்காட்டிலே சிறப்புன்னா எது சிறப்பு என்னென்ன சிறப்புகள் இருக்கு உங்களோட மாங்காட்டுல விவசாயம் மீன்பிடி இது ஒரு மெயினான இடம் தானே மெயினான இடத்துல விவசாயம் இருக்குண்ணே அப்படித்தான் மீன்பிடியும் இருக்கு ஓகே 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 பசி வர அடிக்கிறா அப்ப சாப்பிட முடியுமா என்ன இருக்கு என்ன பிஸ்கெட் தெரியா பிஸ்கெட் சாப்பிடுறது வயிறு நிறையா எனக்கு இது விரும்படாப்பா என்ன பழம் சோறு தானே பழம் சோறும் தண்ணி சோறு தானே இல்லாட்டி தயிர் தானே தயிரை போட அடிச்சு அந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு விரும்ப தயிர் என்ன சத்தியமா தயிர் வேணும் இருக்கா கடையில சட்டினே வெயிட் பண்ண தயிர் இருக்கு போல இல்லைங்க இல்லைங்க வாப்பா தயிர் இருக்கு போல படம் இல்லைங்க வரணும் தயிர் வச்சுங்க எடுத்து வரணும் வெயிட் பண்ணு மதியா அவரு தைராம் விருப்பமா மதியா ஏண்டா இறைச்ச விட தைராம் விருப்பமா தம்பி தயிர் இருக்குல்ல எங்க எங்க என்ன வாங்கிட்டு வரீங்களோ இருக்கு தயிர் கேரும் சாப்பிடுங்க விலை இல்ல சாப்பிடுங்கப்பா இது என்னடா பாய் சாப்பிடுறது இல்ல தயிர்லாம் விருப்பம் உங்களுக்கு நானும் தயிர் நாட்டி பண்ணல அப்ப நீங்க முதல் வேற ஒரு கார் வச்சிருந்தீங்க விலங்கல்ல முதல் வேற ஒரு கார் வேற எல்லாம் பாடா கார் தானே எந்த கார் தானே கணக்கார ஒவ்வொன்று எடுத்துக்கிறாரு ஏன் உங்களுக்கு இறைச்சாவோட தயிர் விருப்பம் இறைச்சியை விடாது இளமையிலே நான் தயிர் தான் சாப்பிட்டேன் இறைச்சி சாப்பிடுவேன் பிள்ளைகளை சாப்பிடும் பிள்ளை மனிதெல்லாம் சாப்பிடும் நான் சாப்பிடுவேன் நான் இப்போ காத்தாங்குடிக்கு போய் வந்தேன் சரி நாங்களும் தயிர் வாங்கிட்டு வர டைமில் பார்த்துல உங்களுக்கு என்ன குடிங்க இல்ல 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 இந்த தண்ணி குடிச்ச எந்த தண்ணி இல்ல 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 உண்மையிலே சொல்ல போனா பரவாயில்ல இல்ல 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 நீங்க குடிங்க இங்க எங்க நீங்க ப்ரோ குடிப்போம் இல்ல நீங்க குடிங்க இது ஆனா அந்த கழுத்து உங்களோட கழுத்துல தானே அது எம்டியா கலக்கடா பாய் ஏதாவது ஒரு தங்கமா போட்டாதான் 2,60,000 போகுது போனா என்ன விடு
இப்ப 2,60,000 முடியுங்க. ஏதோ இதுல வேலை செஞ்ச மாதிரி சொல்றீங்க. அப்படிதான் இப்ப தெரியும் தானே. இப்ப இதுல வந்து அங்க சொல்றாங்க தங்கம் அப்படி இந்த இதுக்கு போய் விலைவாசிக்கு காணுமா. நானும் உள்ளுக்கு வரணுங்க. அப்ப வரலாமா வரையிலானே விலைவாசிக்கு தங்கம் வாங்கி போடலாமா? ஒரு பவுன் தாங்க மேடம் 2,60,000 போகுதுண்ணே. 60,000 போகுது நாங்க இதுல கடைக்கு வந்தாங்க. அப்போ ஒரு கண்ண முடுங்க அப்படிங்க. நான் திறக்க முறைக்கு நான் சொல்ல மாதிரி திறக்க கூடா சரியோ? இல்லைங்க அப்படி இருக்குங்களா? கொடுக்க சொல்லி சொல்லிருப்பாங்க. யாரு வாரண்டா கனடாண்டு வந்திருக்கேன். கனடாண்டு வந்திருக்கேன். கனடாண்டா தங்கச்சிக்காரி போட்டிருப்பாங்க சொல்லிருப்பாங்க. இல்ல இது நாங்க எங்கட யூடியூப் எனக்கு ஏற்கனவே ஒரு டவுட் தான். நீங்க வந்து விசாரிக்கக்குள்ளே ஏதோ ஒரு இதொண்டு ஏற்பாடு ஒன்று வருகிறது நான் நினைக்கிறேன். என்ன ஏற்பாடு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு இது பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்க வேண்டியது கிடைக்குது. பிறந்த நாள் அன்றைக்கு உங்களுக்கு? அது 4ஆம் தேதி. அப்ப 4ஆம் தேதி பிறந்த நாள் அன்றைக்கு எப்படி உங்களுக்கு கிஃப்ட் வராது? நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துருப்பீங்க. சி அப்படிதான். இல்ல இல்ல இது எங்கட யூடியூப் கூட உங்களுக்கு நாங்க போடுறோம் தங்கச்சி. அது சரி. ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு ஆளை உழைப்பாளியை தேர்ந்தெடுத்து நாங்க போடுறோம். நாங்க அப்படி போடுறோம். படி எடுத்துருங்க. பாதுரா தயிர் வெட்டியல் தயிர் வருது. தயிர் வர கூட கொஞ்சம் தயிர் வர என்ன தயிர் வர கூட விருப்பம் பண்ண கூட வரும். சந்தோஷம் தான் தயிர் வரல. சந்தோஷம். பாதுலா ஒரு மாலை 60 என்ன 2,60,000 இந்த காலத்துல நடக்கு மாலை. அடுத்த என்ன கேட்க முடியாது? அடுத்து என்ன கேட்குறோம்? அதுதான் கனடா போட்டு கேட்டா இதுல நாங்க அங்க போன்ல ஓட்டுனா ஒரு SMS அனுப்பிடுவோம். நீங்க அங்க அனுப்பி தெரியும் உங்களுக்கு தான் மாலை. படியா ஞாபகத்தை போட்டுக் கொள்ளுங்க. அப்ப நான் விளைக்கட்டா சந்தோஷமா? இல்ல இல்ல மயில வச்சு இல்ல இல்ல வேற நான் வாரேன். பிறகு நான் வருவேன். இதை வைங்களேன். இதை வைங்க உங்களுக்கு இன்னைக்கு பிறகு ஓகே தெரியும். அப்ப நான் போயிட்டு வரமா? ஆறுக்கா கனடாவில் தங்கச்சி லண்டன் இல்லையா? ஓகே இதே அமைச்சு டப்பா அமைச்சு கொடுங்க. அவங்களுக்கு தான் அதான் எதிர்பார்த்த நேரத்தில் போடுறான்னு சர்ப்ரைஸ்னு எதிர்பார்த்துறீங்களா? இப்போ இல்ல நான் இப்படி வாரண்ட்டு எதிர்பார்க்கல. கார் ஒன்று வந்தது போதும். நான் சாமா மாதிரி வாங்க வந்தாங்க. சின்ன பேர் சின்ன கரண்ட் ஓட்டு இதுல இடியாண்டு ஓட்டு போறேன். ஆனா பெரிய கடையில் இல்லாத சாமா இங்க இருக்கு. அடுக்கு சிறுத்தாலும் காரம் பெருசு. அன்றாட தேவைக்கு என்ன இருக்கோ நெத்தி சாமானும் இருக்கு. நாங்க கொஞ்சம் பெரிய கடைக்கு எல்லாரும் விலை உறைவன்ட்டு போறேன். ஆனா இங்க நாங்க தான் உடைஞ்சு விற்கிறோம் ஜாம் குறைவான விலை. உங்களுக்கு இனிப்பு தான் கொஞ்சம் கூட விருப்பம் போல. தயிரெல்லாம் சாப்பிடக்கூட தயிர் அதான் சுகர் கூட. சுகரா? கடவுளே. அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சாக்லேட் அதெல்லாம் அம்மா அங்க வந்து போனானே. எப்போ வந்தாங்க? இல்ல இல்ல போய் ஒரு 15 ஒரு மாசம். படியா கிடைக்க காலத்துல வாங்க கிட்ட படியா இல்லை குளர் ஷர்ட் தான் போட முடியல. டிஷர்ட் போயிடலானே. ஷர்ட் போட இல்லை முடியாது. ஷர்ட்டும் எல்லாம் போடுறோம். ஷர்ட் போடுறோம். எதுவும் போடுறோம். அப்போ ஷர்ட் எடுத்துட்டியா? நாங்கள் வாங்கிட்டுறியா? ஷர்ட் போடுவோம். ஷர்ட் நிறைய இருக்கு. நிறைய இருக்குண்ணே. அவங்க அந்த ஷர்ட் எல்லாம் இருக்கு. கடவுளையா? ஓகே ஓகே அது படியே நன்றி. டீச்சர் படியே நன்றி. சரியா நான் போயிட்டு வரேன். போகுது இப்போ என்னண்டா காரத்தை குடிஞ்ச அளவுக்கு போயிட்டு சரியோ அங்கே வரும் ஐடியா. ஏதோ முடிஞ்சேனே மாலை கொடுத்தாச்சு. சரியா மாலை கொடுத்தாச்சு. இன்னும் சாக்லேட் என்ன பாஸ்கெட் அடுத்து எங்கட அடுத்த ஐயா ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குண்ணே. அப்போ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொடுக்கணும். அப்போ நாங்கள் இங்கே ஒழுங்கு விடுவோம்னா தான் மறைப்பில் இருக்கும். சரியா இதில் போட நான் எட்டி பார்ப்பாரு இருக்கும். அது லைட்டாக மதி தர்றா பாதியா மறைப்பு தானே. இந்தியாவில் பாட்டை பாடி வந்து தான் கேக்கெல்லாம் கொண்டு வெட்டினா தான் நல்லா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே. இந்த வருது ஓடுமா வெட்டி பார்க்க அந்த அவர் இதில் ஓட வந்து ஓடுதுண்ணே.
பயருங்க விற்கிறாங்க. ஓகே வாங்க குடிச்சிட்டு வாங்க. இந்திய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்ன நவரத்னம் நவரத்ன ராஜா. நவரத்ன ராஜா. ஓகே என்ன அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பிறந்தநாள் போயிட்டு ஒரு நாளைக்கு முந்தி என்ன அப்போ அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தங்க சரியோ இப்படிலாம் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த கிஃப்டெல்லாம் வந்து கொடுக்க சொல்லியிருந்தவங்க. அதாவது நீங்களும் ஒரு அதிர்ச்சியே தான் வேணும் வேணும். இப்போ டக்குன்னு இப்போ நேரடியாக வந்தால் இப்போ உங்களுக்கு அதிர்ச்சியா தானே. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் செயின் போட நீங்கள் நினைச்சிங்களா? என்னண்டு எதிர்பார்த்தனீங்களா மாலை போடக்குள்ளே? தெரியும் பிறந்த ஆளுக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று நடக்குது. நான் மைக்கேனா எப்படி மைச்சினீங்க? நடக்குமென்று தெரியும். இப்படி வெளியில் வாங்குறீங்க வாங்க. அப்போ அதனால மைக்கேனா நடக்குமென்று இருந்தனா நானா பிறந்த நாள் இதான் நடக்குமென்று இருந்தனால் அதுக்கு ஹிந்தி வந்துருக்கு. ஹிந்தி வந்தீங்க. அப்போ அன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்க. அங்கே அன்றைக்கு என்ன எதிர்பார்த்தீங்க? அதே நல்ல ஷர்ட் நல்ல சாரன் புது இதோட நின்று சொன்ன அவங்கள தான் கைக்கு. யார் ஒன்று அதான் கைக்கு எப்போ சொன்னேன்? அவ சொன்ன பிறந்த நாளைக்கு முதல் சொன்னவ. பிறந்த நாளைக்கு முந்தி. என்னென்னால் உங்களுக்கு எங்களை பற்றி நாங்கள் அறிமுகம் தேவையில்லைண்ணே. ஏங்க உங்களுக்கு தெரியும் நாங்கள் இது புதுசாக செய்கிறோம்னு தெரியுமா உங்களுக்கு? சர்ப்ரைஸ் டெலிவரி இல்லை இல்லை. நான் இப்போ புதுசாக செய்கிறீங்களான்னு கேள்விப்பட்டேன். நம்ம சொன்னவள் என்ன சொன்னாங்க? இப்போ நீங்கள் அதை சர்ப்ரைஸ் செய்கிறீங்களான்னு கேள்விப்பட்டீங்க. அப்போ நான் வரக்குள்ள தான் நான் மதிச்சினீங்க. இல்லை நீங்கள் நான் மதிக்கல காரு வந்து நின்று போனானே இல்லை சாமான் வாங்க வந்திக்காங்கன்றோட அப்புறம் நீங்கள் இறங்கி வர மாதிரி நீங்கள் எடுத்துட்டு இதுல தான் பாருலாண்டு. நீங்க கோயில் இதை கேட்ட நீங்க அப்ப வரலாறு. அப்ப கோயில் வரலாறு கேட்க கூட எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். சரியா சொல்லணும் பாக்குறாக்கள் பிறகு செய்வாங்க. நீங்க சொன்ன இல்ல உங்கள்கிட்ட கேட்கணும்னா கூட நான் கொஞ்சம் மதிக்கிட்டேன். ஏதோ இது ஒரு இது இருக்குது. டக்குனு பிடிச்சிருவீங்களே. சரி ஓகே. இப்போ உங்களோட அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் என்ன எல்லாருமே வந்து லண்டன் கனடா அப்படின்ற வந்து கண்டிப்பா விளைபேர்ல வந்து யார் ஒரு ஆள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இந்த விளைபேருக்குள்ளே யார் செஞ்சிருப்பான்னு நீங்க மதிக்கணும். சரியா? அப்ப அதுக்கு முன்னம் பாதிசனா வந்துட்டு எங்களுடைய மருமகளும் மருமகனும் வந்திருக்காங்க. உங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு அடுத்த டான்ஸ் ஆடி உங்களை சந்தோஷப்படுவாங்க. வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி பனியா இருந்தாலும் சரி உங்களுக்கு சின்ன சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கு சாக்லேட் நிறைய பிடிக்குமா வேணும். அதனால வந்து உங்களுக்கு சாக்லேட் பாஸ்கெட்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னாண்டு இன்னும் உங்களுக்கு பரிசீல் இருக்கு. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். யோசிக்காம இருங்க. சரியோ? இரண்டால் இப்ப அதுக்கு முன்னாடி நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். யாரு செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? கனடாவில இருந்தாங்க இது இருக்கணும். கனடாவில இருந்து மட்டும் தெரியும். அப்படி இல்லைண்டா அக்கா வந்து அங்கச்சி செஞ்சிருக்கோம். லண்டனும் கனடாவில் இருக்கிற தங்கச்சி. கனடாவில் இருக்கிற தங்கச்சி செஞ்சிருக்கோம். இல்லையே இல்லை அக்கா லண்டன்ல இருக்கிற அக்காட பேர் என்ன? வளர்மதி. கனடாவில் இருக்கிற தங்கச்சி பேர் சொர்ணமதி வளர்மதி. ஓகே. அவங்களும் செய்யல. அப்ப இன்னொரு புது ஐட்டம் ஒன்று இருக்கு. இன்னொரு ஐட்டம் ஒன்று இருக்கு. அதை கொண்டு வா. எல்லாத்தையும் கொண்டு வருவேனே. நீங்க நல்லாயா பேசரியா? முன்னு கடிச்சி பேரு பெண்ணுக்கு முன்னுக்கு நவரட்ன ராசா. ஓகே. அன்னைக்கெல்லாம் கேக் விட்டுறீங்களா? அன்னைக்கு கேக் விடல. சரி இப்ப எல்லாருக்குமா சேர்த்து இப்ப நம்ம கேக் வெட்டுவோமா? சந்தோஷம் தானே வெட்டுறது? அதான் என்ன வெட்டு வேணே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சுதன், ஹாப்பி பர்த்டே டு யூ. வெட்டுங்க. ஓகே. பட்டி உங்களுக்கு எது தீத்தணுமா? உங்களுக்கு நீங்களும் தீத்துக்கண்ணே மிக்க தீத்துங்க. ஓகே சாப்பிடு இந்தாங்க. சரி உங்களோட குடும்பம் சார்பாக இதை அனுப்பி வச்சு அந்த நபர் சார்பாக நாங்களே உங்களை தீத்துறோமா? கை தருங்க மிக்கி கை தருங்க. ஓகே. அப்ப என்ன தீத்த மாட்டீங்களோ? அதுக்கு என்ன சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் டயட்ல இருக்காங்க. சரியா? அப்போ ஓகே. உங்களுக்கு அழகான டெக்கரேஷன் கேக்
அந்த வருஷம் பார்த்து கொடுக்காண்டா இல்லைங்க இந்தா என்ன மாயூர் அவ்வளோதான் சாப்பிட இல்லாது நீ சாப்பிடலாம் தானே தெரியும். ஓகே என்னென்னு சொன்னாலும் வந்து இப்போ கேக் மட்டும் இல்லை உங்களுக்கு இன்னும் 2 ஐட்டம் இருக்கு சரியா என்னவா இருக்கும் தெரியாது ஆ தெரியாது என்ன ஐட்டம் என்ன ஐட்டம் என்ன அது வளமையான ஒரு ஐட்டம் தான் இப்போ வளமையாக நீங்கள் பாக்கி விட்டு ஐட்டம் தான் எடுத்து வரேன். ஓகே உங்களோட பிறந்த நாளுக்கு யாரெல்லாம் எடுத்து விஷ் பண்ணல யாரெல்லாம் எடுத்து விஷ் பண்ணுவாங்க? இந்த பிறந்த நாளுக்கு எங்களோட அக்கா எடுத்ததாம் அம்மா எடுத்ததாம் அப்ப அது வந்து எனக்கு தகவல் கிடைக்கல எங்க மூத்தவளுக்கு தான் தகவல் இல்லை சொல்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்களோட தங்கச்சி மருமகன் எல்லாரும் சொல்லிருக்காங்க. உங்களோட லட்சியம் ஆசை எல்லாம் அங்க போறது அம்மா பார்க்க போறதா? எங்களை இது வந்து எங்களோட குடும்பம் ஃபேமிலி அங்க போற ஐடியாவெல்லாம் இருக்கிறோம். எல்லாரும் போறீங்க கண்டிப்பா உங்களோட ஆசைகள் சிந்தனைகள் நிறைவேறும் ஒன்னும் யோசிக்காதீங்க கண்டிப்பா நிறைவேறும். அடுத்து நீங்க டான்ஸ்ல ஆட மாட்டீங்களா? உங்களுக்கு பழம் சோறும் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னவங்க எனக்கு தெரிந்தானே. பழம் சோறுக்குள்ள வந்து வீட்லயும் டெல்லி சாப்பிடலாம் தானே. இப்போ தயிர் எண்ணக்குள்ள வந்து ட்ரெடிஷனாக பண்ணுறது பழம் சோறு நாங்கள் யாரும் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு அது பிடிக்காமலும் போகல அவனே அப்படியும் இருக்கும். சரி ஓகே சொல்லுங்க யார் செஞ்சிருப்பா நினைக்கிறீங்க? கனடாவில் இருக்கிற தங்கச்சி செஞ்சிருப்பா தங்கச்சியோட குடும்பம். கனடாவில் இருக்கிற தங்கச்சி குடும்பம். தங்கச்சி குடும்பம் யாராரு? விட மாட்டா சோர்ண மாதிரி அவையில குடும்பம் அவளோட ஃபேமிலி. அவட கணவர் பேர் என்ன? தனேஜாளகன். தனேசழகன். இது தனேசழகன் செய்யல இது வேற தான் செஞ்சுக்காங்க. இல்லை அவங்க இல்லை இது பெரிய ஆளுமே இல்லை சின்ன ஆள் தான் செஞ்சுக்காங்க. ஏன் நீங்க கனடாவுக்கு போறீங்க இந்தியா இருந்தால் செய்ய மாட்டாங்களா? அப்படி ஒரு கதை ஒன்று வந்தபடியா தான் சொல்றோம். அப்படி கதை வந்ததா? என்ன கதை வந்தது? அவங்க பிறந்த நாளுக்கு கொஞ்சம் வலிக்கிட்டு நிக்க சொல்லுவாங்க. அதனால அவங்க செய்யலாமன்றதை நான் கருதுறேன். யாரு உங்களோட தங்கச்சி சொன்னதோ? அடே அவங்களோட தங்கச்சி சொன்னதாம் பிறந்த நாளுக்கு வந்து கொஞ்சம் வெளிக்கிட்டு நிக்க சொல்லி அப்ப அதனால வந்து அவங்க செஞ்சுப்பான்னு கேட்காரு. அதுதானே தங்கச்சி அவர பேர் வந்து தனேசாம். அப்ப அப்படி சொல்லி போட்டா அதான் அப்படி சொல்லி போட்டு என்ன இது பண்ணுவாங்க இல்லை. சரி இதுக்குள்ள ஒரு சாமான் இருக்கு உடைச்சு பாருங்க வெக்க உடைச்சு பாருங்க. வா நன்றி சிறிது நேரம் கமரா வேணாக தொல்லிப்பட்டதுக்கு. சரியோ உடைச்சு பார்க்கணும். கடவுள் போட்டோல இருக்கிறா வேறு மருமகனும் மருமகளும் இப்ப நாங்க பேர் சொல்ல வேண்டிய கட்டம் தானே நீங்க கண்டுபிடிச்சீங்க. அப்ப நான் சொன்னா சின்ன செஞ்சுக்காங்க. யாரா செஞ்சுக்காங்க? இது துவாரகன் தனேசியா. துவாரகன் தனேஷியா சரியா இந்த இருக்காங்க பாருங்க போட்டோ இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் அதை செய்திருக்காங்கண்ணே. அதுல ஒன்று போட்டிருக்காங்க வாட்சி பாப்பா என்னண்டு பாருங்க. என்றும் ஆரோக்கியத்தோடும் நிறைவான தன்னம்பிக்கையோடும் உங்கள் வாழ்க்கையை வெல்ல இந்த பிறந்த நாளில் வாழ்த்தும் உங்கள் அன்பு மருமகன் மருமகள். சரியோ இவங்க மருமகனும் மருமகளும் சரியோ. அப்போ மதிச்சிட்டீங்க முழுசு யார் செஞ்சுன்றது. ஓகே அவர் வந்த உடனே வந்து சொல்லிட்டாரு இவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையில் வந்து அவங்க தான் இதை செய்திருக்காங்க சரியோ. அப்போ உங்களுக்கு மச்சானா அவர் தனேஷ் அழகண்ணே அவரை இப்போ கடையெல்லாம் காட்டி தந்தது எங்களுக்கு வீடியோ காலில். ஓகே அப்போ வந்து அங்கே பிறந்த நாள் அன்றைக்கு சொல்லியிருக்காங்கண்ணே உங்களை வெளிக்கிட்டு நிற்க சொல்லி. அப்போ வெளிக்கூட்டி நிற்க சொல்லியாடியா கொஞ்சம் மயச்சிட்டு இல்லைங்க. இல்லை நாங்கள் மாலை போடக்குள்ள என்ன மாலை போடக்குள்ள அதை போடக்குள்ள ஏதோ செய்கிறேன். அப்போ அது ஏதோ இதுக்கு தான் வந்திருக்க பிறந்த நாளுக்கு பிந்தி வந்திருக்கு. பிறந்த நாளுக்கு பிந்தி வந்திருக்கேன். ஓகே 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 அது என்ன ஒன்று இருக்கு உங்களுக்கு என்ன எடுத்து வந்தீங்களா? எடுத்து வாங்க. போறாரு எங்க போறாரு?
சரியா? ஓகே. என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி அது பிடிச்சிருக்கு. ஓகே, அதானே. அப்படியே பார்த்தீங்க சொன்னா வந்துட்டு செட் எத்தனை 15 15 16 15 உங்களுக்கு? அப்புறம் இல்லை மாற்றி கொண்டு தரேன். இல்லை அவரை சொன்னார் 15 16 வருமாமன்ட்டு. 15 15 வருமானு சொன்னார். அப்போ நாங்கள் 15லேயும் 15 அரை இல்லாமல் ஆகிக்கும். எதை பாருங்க, இது கணக்காக இருக்கு நினைக்கிறேன். 16 இது வந்து 15 சரி. அப்போ மாற்றலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, சரியா? டிஷர்ட் வந்து என்ன எக்ஸ்எல்லாம் போடுறீங்க? லார்ஜ். அது போட்டோல ஆகிற காடு மெல்லிசா இருக்கு. நேரில் கொஞ்சம் பயிர் காட்டுது. ஓகே, இந்த சாரமா காட்டுறீங்க, கலாச்சாரம் தான் காட்டுறீங்க. ஓகே, இப்போ இதுவும் வந்து கொடுக்க சொன்னவங்க உங்களுக்கு பிடிக்குமா? இப்படி பாருங்க, உங்களோட மச்சானுக்கு அப்படிலாம் தெரிஞ்சுக்க பாருங்க. உங்களுக்கு பழம் சோறு விருப்பமா, சரியா? தயிர் விருப்பமா உங்களுக்கு? அப்போ இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது வந்து உங்களோட மருமகளும் மருமகனும் தான் அந்த மாலை போட்டிருக்காங்க. அதை எப்பவுமே வந்து கலட்டாமல் கலத்தில இருக்கணுமா, சரியோ? எந்த தருணத்திலையும் என்ன பிள்ளைகள் போட்ட அந்த மாலை வந்து கலட்டப்படக்கூடாது, சரியோ? எத்தனை வருஷம் வேணா கிடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இருக்குதானே? ஓகே. இப்போ கடிக்கன்னு சொல்லிட்டு சிலாக்கள் கலட்டி வைப்பாங்க. அப்போ அப்படி வைக்காமனே அவங்க ஆசையாக போட்டிருக்காங்க. பக்கத்துல இருந்தானே, அப்போ அங்கேருந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்கண்ணே. ஓகே, இது தாண்டி வேற கிட்டில் இருக்கா கொடுக்குறதுக்கு என்ன? சரியானே? ஓகே, என்னன்னு சொன்னா நீங்க சந்தோஷமா? சந்தோஷம். இப்ப நீங்களா கண்டுபிடிச்சிக்க மாட்டீங்கல்ல? இப்ப ஆறு செஞ்சு நீங்களா கண்டுபிடிச்சு தான் இருப்பீங்க. அவர் கண்டுபிடிச்சாரு என்ன? அவங்க என்ன பாருங்கடா, சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி விடாம கேட்க சொல்லிக்காங்கடா. சொல்லல செய்யற மட்டும் இல்ல. அன்றைக்கு நான் சொன்னேன், இந்த வழி கட்டி நிக்க சொன்னேன், இந்த ஒன்றையும் காணல. நீ சுகர் தானே, கேக் சாப்பிட மாட்டா, அது என்னத்தை கொண்டு விட்டுட்டாங்க. அப்ப நான் அதை விட்டுட்டேன். நான் குறையா நினைக்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் அதை விட்டுட்டேன். என்னதுக்கு நம்மளுக்கு அதை நான் இதை இருந்தேன். 50வது இந்த பிறந்த நாள் இப்படி சர்ப்ரைஸ் வந்துடி செய்யறல. நான் இதை இல்லை பிறந்த நாள் வீட்டை வைஃப் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்வாங்க, நான் செய்யறேன். இது 50வது மட்டும்தான் இப்படி வந்துடி. வாழ்க்கையில இதான் கேக் வெட்டுறது. இதுக்கு முதல் சும்மா கேக் வெட்டி இருக்கிறோம். இப்படி கொஞ்சம் இதா கிரைண்டா இந்த 50வது தான் நடக்குது. 50 நடக்குதுன்னு கண்டிப்பா நீங்க வீட்டுல பார்க்கல இன்னும் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு நம்மளுடைய மியூசிக் எல்லாம் போட்டு வடிவா இருக்கு. வீட்டுல பார்க்கல பாக்குறேன் நீங்க. ஓகே, இந்தா பாருங்க. உன மச்சான் தான் அவர் பாதிச்சுட்டாரா பாய். அதுதான் அடுத்த நீங்க பிறந்த நாள்ல வந்து தங்க சொல்லிக்காங்க. முதல் பிறந்த நாள் அன்றைக்கு என்ன ஷர்ட்டு என்ன சரம் எல்லாம் காட்டி நிக்க சொல்லி. அது வீடியோ பாக்குறவங்க விளங்கு நாங்க எப்படி இதஞ்சன்னு சொல்லிட்டு. அது இப்போ எப்படின்னா நாங்கள் இப்போ கடையில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் இவரெல்லாம் சொன்னு வரோம், இந்த கோவில் தான் கேட்டு போனதான் கொஞ்சம் மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு. மாலையெல்லாம் நாங்கள் போட்டது வந்து எப்படின்னா நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்க முடியாத தான் போட்டோம் நாங்கள் மாலையெல்லாம். அது வீடியோ பார்க்கறது தெரியும். கேளுங்க, என்னம்மா சந்தோஷமாட்டு கேளுங்க. சந்தோஷம். சந்தோஷம். ஓகே அண்ணா. ஓகே ஓகே. நீங்க கலைக்கிற எந்த அடுபடி கொண்டாந்து இருக்கு. ஓகே அண்ணா. ஓகே ஓகே அண்ணா. ஓகே சரி அண்ணா. ஓகே ஓகே. அப்போ அவங்க தான் வந்து உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் தந்து செஞ்சுட்டுவாங்க. மறக்காம வந்து மாலை போடக்குள்ள அவங்க சொன்ன விஷயம் வந்து மருமகனும் போடக்கூடிய அந்த மாலை கழுத்தில் இருக்கணும். ஞாபகத்துமா நீங்கள் இப்போ கனடா போனாலும் போய் பார்ப்பீங்களானே, அந்த டைமில் உங்கள் கழுத்தில் இருக்கணுமா, சரியோ? அப்போ உங்களுக்கு நாங்கள் மீண்டும் இந்திய பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போகிறோம். நீங்கள் வீடியோவில் என்ன சொல்ல போகிறீங்க மருமகளுக்கும் 50வது பிறந்த நாளுக்கு கிட் அனுப்பின மருமகனுக்கும் அவையிட குடும்பத்துக்கும் நன்றி. எதிர்பார்க்கல இன்றைக்கு எதிர்பார்க்கல.
ஏற்கனவே எதிர்பார்த்தீங்க ஏற்கனவே எதிர்பார்த்தேன் நான். அப்ப அன்னைக்கு ஒரு ஏமாற்றம். அப்ப நான் சொன்ன இடத்துல அவள் சொன்ன உனக்கு கேக் சுவர் தானே அப்ப எடுத்தேன். அப்ப நான் அதை பெருசா இதையும் இல்லை. ஆ, அப்ப சும்மா ஜோக்கா கதைக்கிறதானே ஆ, எடுத்து நான் விட்டுட்டேன். ஆ. சரி, ஓகே, சந்தோஷம். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறத்துக்கு வாழ்த்துக்கள். அப்ப சின்ன டான்ஸ் பண்ண புரியல இல்ல 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 ஓகேயோட அவருக்கு வந்து டான்ஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படியால வந்துன்னு நாங்கள் வந்து இப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். ஓகே மக்களே, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது இப்போ நாங்கள் செய்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் இதே மாதிரி இல்லை இதையும் விடவும் சிறப்பாக உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அன்றைய தினம் நாங்கள் ஒரு மோதிரம் தங்க ஒரு மோதிரம் வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு தங்க செயின் நாங்கள் நம்பி தந்திருக்காங்க கொடுக்க சொல்லி அதையும் கொடுத்துருந்தோம். வந்துட்டு இதே மாதிரி உங்களுடைய அன்புக்குரியவர்களையும் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக எங்களை வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 074 076 83 49 அப்படின்னு இலக்கத்தினூடாக வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களை வந்து எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் சர்ப்ரைஸ் படுத்தி கொள்ளலாம். சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விடப்புறோம். இன்றைய தினம் நாங்கள் முயற்சி எடுத்தது எவ்வளவு தூரம் வந்து சக்ஸஸ் ஆகினது, சக்ஸஸ் ஆகல் என்ற விஷயத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கல. அப்புறம் நாங்கள் வந்த நல்லா இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு? நல்லா சர்ப்ரைஸ்மா இருந்துச்சா? சர்ப்ரைஸ்மா இருந்துச்சு. இல்லை இப்போ நாங்கள் போனது அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்தல திருப்பி வர வேண்டி எதிர்பார்க்கல. அப்போ அது சர்ப்ரைஸ் தானே? சர்ப்ரைஸ். நீங்கள் சந்தேகப்படல? இல்லை சந்தோஷம். இது ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவாங்கண்ணே. ஓகே, அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறம். ஓகே மக்கள், இதுவரைகள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உள்ளரம் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்னென்னும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பா.